பிரைஸ் தி லார்ட். இந்த மனமகிழ்ச்சியான நாளில கூட தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்ம எல்லாம் 5 மாதங்கள் கண்மணி போல காத்து இந்த 6வது மாதத்தை காண கொடுத்த கிருபைக்காய் அவரை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில கூட தேவனை துதிக்கும்படி நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பன ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை எத்தனையோ ஆண்டவரை கர்த்தாவே குறைவுகள் வந்தபோதும் எங்களை ஆண்டவரை பாதுகாத்து பலப்படுத்தி போஷித்து இம்மட்டும் வழிநடத்தி நம்முடைய மகா பெரிய கிருபைகளுக்காய் கோடானு கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறதுக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவர். உம்மை துதிக்க பாட மகிமைப்படுத்த நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காய் கூட நன்றி அப்பா. உடைய கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்தி பிடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுது கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சில பாடல்களை பாடுவோம். தேவன் தாமே இதுவரைக்கும் நம்மை நடத்தி இருக்கிறார், அவருக்கு நன்றி சொல்லி இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்திர நன்றி உணர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பேலத்தால். நன்றி நன்றி ஐயா. இதயத்தின் அடியாழத்துல இந்த தேவனுக்கு நன்றி சொல்லி உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. உக்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினே நன்றி ஐயா. உக்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினே நன்றி ஐயா. எல்லாரும் இணைந்து நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி
கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மை நடத்தின தேவனவர், நம்மோடு கூடவே இருக்கிறவர். அந்த தேவனை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். இப்போது கூட நம்ம எல்லாரும் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். அவரையே ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை இந்த புதிய மாதத்தில் கூட இந்த முதல் நாளில் தேவனை ஆராதித்து, தேவனை துதித்து, தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை உயர்த்துவோம். நல்ல இருதயத்தின் அடியாழத்திலிருந்து உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. தேவாதி தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்படி நம்ம எல்லாம் தேவனை ஆராதிக்க ஆராதிக்க நம்முடைய ஆவியில ஒரு உற்சாகத்தையும் வாழ்க்கையில மிகப்பெரிய விடுதலையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளில கூட அவர் நம்மை மறவாத தேவன், இதுவரைக்கும் நம்மை மறவாதவர். நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவன் நம்மை மறவாதவர் என்பதை உணர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மறவாமல் நினைத்தீரையா. எல்லாம் இருதயத்தின் அடியாழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லி உணர்ந்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே.
நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா. எபினேசர் நீதானையா. இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா. இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்.
நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி பலவீன நேரங்களில் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. நன்றி ஆண்டவரே. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்த தேவன், மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, தாயின் கருவில உருவாக்கின நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை மறவாத தேவன் நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, இதுவரைக்கும் என் தேவன் எங்களோடு கூடவே இருந்து நடத்தி கொண்டு வந்த ஆண்டவரே, எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ அழிவுகள் நடுவில் கூட 2020 வருடத்துல கூட கர்த்தாவே ஆண்டவரே 5 மாதங்களை கடந்து 6வது மாதத்துக்குள்ளாய் சுகத்தோடு பலத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நீர் கொண்டு வந்து வைத்ததற்காய் கோடானு கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையின் விசுவாச குடும்பங்களை பாதுகாத்து ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் வாழ்கிற பகுதியை, இந்திய தேசத்தை, இந்த சென்னை பட்டணத்தை உடைய கிருபையினால் இதுவரைக்கும் பேரழிவிலிருந்து பாதுகாத்து எங்களை எல்லாம் நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். ஊழியக்காரர்களை, குடும்பங்களை பாதுகாத்து நீர் வழிநடத்துவதற்காய் நன்றி ராஜா. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படி நீர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்திற்காய் கோடானு கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்க, பெரிய காரியங்களை செய்வீராம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய மாதத்துக்குள்ளாய் நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 58:11 வாசிக்க கேட்போம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், அவர் நித்தமும் நம்மை நடத்துவார்.
அவரே நடத்துவார். ஒருவேளை இந்த நாட்களில நெருக்கமான இந்த சூழ்நிலையில யார் நம்மை நடத்துவார்கள் என்ற கேள்வியோடு, பாரத்தோடு, வருத்தத்தோடு, கவலையோடு நீங்க இருக்கலாம். எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தான். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் இதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னை நடத்துவேன். அவரே நடத்துவார். உங்க குடும்பத்தை நடத்துவார், பிள்ளைகளை நடத்துவார், வேலைக்காரங்களில அற்புதம் செய்வார், தொழில்களில அற்புதம் செய்வார், உங்க படிப்புல அற்புதம் செய்வார், உங்க ஊழியத்துல அற்புதம் செய்வார், உங்க சரீரத்துல அற்புதம் செய்வார், உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். அல்லேலூயா. சந்தோஷமாய் இருந்து ஆண்டவராகிய தேவன், மனிதர்கள் தான் மாறிக்கொண்டே இருப்பாங்க, சூழ்நிலைகள் தான் மாறிக்கொண்டே இருக்கும். தேவன் மாறாதவர், அவர் வார்த்தைகள் மாறாதது. தேவன் சொல்லுகிறார், கர்த்தர், இந்த வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நித்தமும், இன்றைக்கு மாத்திரமல்ல, நேற்றைக்கு மாத்திரமல்ல, ஒருவேளை நாளைக்கு மாத்திரமல்ல, நித்தமும் அவரே நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அவர் நடத்துவார் என்று சொன்னா அருமையா நடத்துவார், அழகா நடத்துவார், பாதுகாத்து நடத்துவார், போஷித்து நடத்துவார், நல்ல சமாதானத்தை கொடுத்து நடத்துவார், நல்ல சந்தோஷத்தை கொடுத்து நடத்துவார், நல்ல விடுதலையோடு நம்மை நடத்துவார், நல்ல சுகத்தோடு நம்மை நடத்துவார், சத்துருக்குள் முன்பாக நம்மை உயர்த்தி அவர் நடத்துவார். அவர் நடத்துதல் விசேஷமானது. அவர் நடத்துகிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்க பயப்பட வேண்டாம், துக்கத்தோடு இருக்க வேண்டாம், உலகத்தை பார்க்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை பிடித்து அதை சுதந்திரித்து நீங்க இந்த மாதத்துல தேவ ஜனங்களுக்கு வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசிங்க, இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற போகிறது. வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, அவர் நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எப்படி நடத்துவாரா? நித்தமும், டெய்லி அவரே நடத்துவார். இன்னைக்கு மாத்திரம் தான் உதவி செய்வேன், இந்த மாத்திரம் தான் உதவி செய்வேன், இந்த மாதத்துல தான் உதவி செய்வேன் என்று சொல்லி அல்ல, நித்தமும் நடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, மகா வறட்சியான காலங்களில, இந்த காலம் அப்படின்ற வார்த்தை, இந்த காலம், இப்ப நம்ம இருக்கிற பிரசன்ட், இந்த காலத்தை பார்க்கும்போது இது எப்படிப்பட்ட காலம்னே நம்மால ஜட்ஜ் பண்ண முடியாம இருக்கு. ஒரு பக்கம் பார்க்கும்போது பேரழிவுகள், கொள்ளை நோய்கள், ஒருவேளை பெருமழை, வெள்ளம், பல காரியங்கள் வந்து கொண்டிருக்குது. பல காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி பெருவெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது, ஒருவேளை ஆபத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட காலம்! ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வறட்சி, பஞ்சம், சாப்பிட உணவில்லாத ஒரு சூழ்நிலை எல்லாம் கலந்துருக்குது இந்த உலகத்துல. ஆண்டவர் சொல்லுங்க, நீ உன்னுடைய வாழ்க்கையில எதை சந்தித்து கொண்டிருக்கிறாய் தேவ பிள்ளையே, சகோதரே, சகோதரியே, நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கை எந்த பகுதியில வறண்டு போய் இருக்கிறது? மகா வறட்சியான காலங்களில கூட உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஆண்டவராகிய தேவன் நம்மை போஷிக்கிற தேவன். ஒருவேளை பஞ்ச காலமாய் இருக்கலாம், ஒருவேளை பெரு அழிவின் காலமாய் கூட இருக்கலாம், வனாந்தரத்தை கூட நீங்க கடக்கலாம். தேவன் அவர் நம்மை திருப்தியாக்கி நடத்துகிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது வனாந்தரத்துல இருந்த ஜனங்களை அவர் போஷித்து, அவங்க கிட்ட பணம் இல்லை, அவங்க இருந்த இடம் வனாந்தரம், அவங்களால போய் வாங்கி கொள்கிறதுக்கு கடைகள் இல்லை, உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனாலும் தேவன் அங்கே இருந்தார், அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் எழுதியிருக்கு. அது மாத்திரமல்ல, மிச்சம் எடுத்தார்களாம். இந்த மாதத்துல தேவன் உங்களை, இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் காலங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். ஒருவேளை மழை பெய்யும் அல்லது மழை பெய்யாமல் இருக்கும், வறட்சியா இருக்கும் அல்லது ஒருவேளை செழிப்பா இருக்கும். காலங்கள் மாறும், தேவன் மாறாதவர். மகா வறட்சியான காலமா இருந்தாலும், எவ்வளவு பொருளாதார வீழ்ச்சியா இருந்தாலும், ஒருவேளை அரசியல் மாற்றங்களா இருந்தாலும், ஒருவேளை எவ்வளவு எதிர்ப்புகளும் யுத்தங்களும் இருந்தாலும், தேவ பிள்ளையே, தேவன் உன்னை திருப்தியாய் நடத்துவார். நீ திருப்தியாய் இருப்ப. தேவாதி தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், மகா வறட்சியான காலங்களில் உன்
ஆத்துமா இன்னைக்கு பார்க்கும்போது ஆத்துமா தான் இன்னைக்கு வியாகுலப்படுகிறது. உள்ள அநேகர் கவலையை வைத்துக்கொண்டு ஆத்துமாவை அப்படியே சோர்வுக்குள்ளா இருக்கும். வெளியே சிரிக்கிறவங்களா இருப்பாங்க, பேருக்கு சிரிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆண்டவர் உன் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்ன்னு சங்கீதக்காரன் கேட்கிறான். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஒருவேளை உங்க ஆத்துமா கலங்கி கொண்டிருக்கலாம், உள்ள வைத்து கொண்டு வெளியே சொல்லாம, ஒருவேளை குடும்பத்துல யாருக்கும் தெரியாம, பிள்ளைகளுக்கு தெரியாம, பெற்றோருக்கு தெரியாம, கணவன் மனைவிக்குள்ளாக தெரியாம, ஒருவேளை ஷேர் பண்ணாம கூட பல பாரங்களை உள்ள வைத்து உங்க ஆத்துமா சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், மகா வறட்சியான காலங்களில் உன்னுடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி, தொடர்ந்து சொல்லும் போது உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஆத்துமா சோர்ந்து போச்சுன்னா வியாதி வந்துடும். ஆத்துமா உடைஞ்சு போச்சு, அந்த ஆவியில சோர்வு வந்துருச்சுன்னு சொன்ன ஆவி ஆத்துமா சரீரத்தை போஷிப்பேன் என்று வார்த்தை தேவன் இந்த இடத்துல கொடுக்கிறார். வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் நானே நடத்துவேன் என்ற வார்த்தையை தேவன் கொடுக்கிறார். மகா வறட்சியான காலமாய் இருந்தாலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன். உன்னுடைய எலும்புகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான நோய் கிருமிகள் இன்னைக்கு இருக்கிறத பார்க்கிறோம். கொள்ளுகிற நோய்கள், கொள்ளை நோய்கள், பெரும் தொற்றுன்னு சொல்றாங்க. இந்த கொரோனா வைரஸை குறித்து சொல்லும் போது எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் உங்களை தொடாதபடிக்கு, நம்மை தொடாதபடிக்கு நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற தேவன் அவர். அந்த செல்ஸ் எல்லாம் அந்த போன் மேரோ என்று சொல்லப்படுகிற அந்த உயிர் உருவாகத்தக்கதாக அந்த இரத்தத்தை உருவாக்குகிற எல்லா அணுக்களிலும் தேவ வல்லமை கடந்து போகும். தேவ பிள்ளையே, நீ பயப்படாது. உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி வறண்டு போனதா இருக்காது. ஒருவேளை நோய் தொற்றிக்கொள்ளுமோன்ற பயம் எல்லாம் உனக்கு வேண்டாம். நம்மெல்லாம் தேவ பிள்ளைகள், ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி. அந்த வசனம் தொடர்ந்து இப்படியாய் சொல்லுகிறது, நினமுள்ளதாக்குவார். அவர் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். காலம் என்னமோ வறண்ட, மகா வறண்ட காலமா? அருமையான வேத பகுதி. ஒருவேளை நீ எப்படி இருப்பன்றதுதான் இன்னைக்கு கேள்வி. உலகம் எப்படி இருக்கிறது, உலகம் எப்படி இருக்கிறதுன்றதுக்காக நீ செபிக்கணும். உலகம் அழிவில் இருக்கிறது, தேவ பிள்ளையே நீ செபி. நீ எப்படி இருப்பாய் என்று தேவன் சொல்லுகிறார். நீ உட்கார்ந்து அழுகிற நபராய் இருக்கக்கூடாது. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துகிறார். தேவன் உன்னோடு கூடவே இருக்கிறார். உலகம் வறண்டு போயிருந்தாலும் உன் ஆத்துமா செழிப்புள்ளதாய் இருக்கும். தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நீயோ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவன் இதுவரைக்கும் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார்னா நிறைவேற்றாம இருக்கவே மாட்டார். என்னுடைய வாழ்க்கையில நான் அதை ருசித்து இருக்கிறேன், உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நீ எப்படி இருப்பாய் சகோதரனே? நீ எப்படி இருக்க போகிற சகோதரியே? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா? பார்க்கிறதுக்கு அவ்வளவு செழுமையா உன் வாழ்க்கை இருக்க போது. வறண்டு போன, தோற்று போன பகுதியெல்லாம் மாறப்போகுது. நீ விசுவாசி. உலகத்தை பார்த்து சோர்ந்துடாத. உலகம் உன்னை நடத்தல. ஒருவேளை இன்றைக்கு தலைவர்களை பார்த்து பயந்து போகாத. ஐயோ, சரியான தலைவர்கள் இல்லையே, நீ அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை நடத்துகிறவர் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவர். அவர் சொல்றார், நான் உன்னை நடத்துவேன். ஐயோ, இது எப்படி ஆகும்? இந்த நாடுகள் எல்லாம் இப்படி இருக்குதே, உலக நாடுகள் இப்படி இருக்குதே, சூழ்நிலைகள் இப்படி இருக்குதே. இருக்கட்டும், அது உலகம். நம்ம எல்லாம் தேவ பிள்ளைகள். நம்ம ஜெபிக்கணும். அந்த உலகம் மாற, உலகம் ரட்சிப்படைய, தலைவர்கள் ரட்சிப்படைய, மனுக்குலம் மீட்கப்பட, அவங்க எல்லாம் மனம் திரும்ப, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நம்ம ஜெபிக்கணும். நம்ம உட்கார்ந்து அழுது கொண்டு உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. இந்த மாதத்துல விசேஷமாய் தேவன் சொல்கிறார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா. நம்முடைய நீரூற்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறாரே, அவரிடத்திலிருந்து, அந்த பரலோகத்திலிருந்து ஒரு ஜீவ நதி புறப்பட்டு வருகிறதா வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்லும் போது, அது பாயும் இடமெல்லாம் ஆரோக்கியம். நம்மெல்லாம் அப்படிப்பட்ட நீரூற்றுகள். நம்ம போகிற, ஜெபிக்கிற, இருக்கிற இடம்லாம் ஆசீர்வாதமாய்த்தானே இருக்கோம். நாம் ஜெபிக்கிற ஒவ்வொன்றின் மீதும் தேவன் ஜெயத்தை வைத்து இருக்கிறார். நாம் கால் மிதிக்கிற இடத்துல எல்லாம் ஒரு விடுதலை உண்டாகும். தேவ ஜனமே,
நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு மட்டும்தான் நம்ம செழிப்பா இருப்போம், இவ்வளவு நாள் தான் ஆசீர்வாதமா இருந்தோம், இனி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, இனி நம்முடைய ஊழியம் எப்படி இருக்க போகிறது, நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்க போறாங்க, எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது கேள்வியே நமக்கு வரக்கூடாது. நித்தமும் நடத்துவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் தேவன். நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பான். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், சுக பல ஜீவன் வற்றாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய கண்மலை ஆகிய கிறிஸ்து அவர் சொல்லும் போது சொல்லுகிறாரே, அந்த பரலோகத்துல அந்த வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, அங்கே இருந்து அங்க நதி ஒன்று பாய்ந்து வருகிறதா. அந்த நதி பாயும் இடத்துல எல்லாம் அந்த நதியிலே ஜீவன் இருக்கிறது. இனி ஒரு சாபமும் இராது. ஆட்டுக்குட்டியானவர் அங்கே இருக்கிறார்னு வாசிக்கிறோமே, அந்த தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ கலங்காத தெய்வ பிள்ளையே. இங்கே யாரா இருந்தாலும், வாலிப பிள்ளைகளா இருக்கலாம், ஒருவேளை வாலிப சகோதர சகோதரிகளா இருக்கலாம், ஒருவேளை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறவங்க வயதானவங்களா கூட இருக்கலாம், ஒருவேளை ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், வேலையில நெருக்கத்தின் மத்தியில கூட இருக்கலாம், ஒருவேளை தொழில்கள் எல்லாம் செய்ய முடியாத நிலையில முடக்கப்பட்டதா இருக்கலாம், ஒருவேளை தொழிலுக்கு போக முடியாத சூழ்நிலையாய் கூட இருக்கலாம், படிப்பு இப்படி பாதியிலே நிற்கலாம், ஐயோ நான் என்ன படிக்கிறதுனே தெரியலன்னு கலங்கி கொண்டு இருக்கலாம், ஐயோ என்னுடைய லைஃப் இந்த எஜுகேஷன் எப்படி முடிய போகுதுன்னு தெரியலேன்னு அழுது கொண்டு இருக்கலாம். தேவன் நித்தமும் நடத்துகிற தேவன் உன்னோடு இருக்கிறார். உன்னை தப்புவித்தவர், பாதுகாத்தவர், எவ்வளவு பெரிய கொள்ளை நோயிலிருந்து தப்புவித்து நம்மையெல்லாம் அவருடைய கரத்துல வைத்து கொண்டிருக்கிறாரே. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், பாதுகாக்கிற தேவன், உயர்த்துகிற தேவன், கூடவே இருக்கிற தேவன், மாறாத தேவன், நம்மை மறவாத தேவன். அவர் பயப்படக்கூடாது. நம்மள நீரூற்று அந்த ஜீவ நதி அங்கிருந்து புறப்பட்டு வருகிறதுன்னு எழுதி இருக்குது. வாசி கேட்போம். அந்த வசனத்தை கூட வெளிப்படுத்தல வாசி கேட்போம். 22 நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். 1வது வசனம். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். நம்மள வற்றாத ஜீவ நதி, அந்த நதி பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன், ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. ரூட் எங்க இருந்து வருது? நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டங்களை போல வைத்திருக்கிற அந்த ஜீவ நதி பரத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். இந்த உலகம் நம்மளை போஷிக்கல. உலகத்தின் சூழ்நிலைகள், மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பாங்க. தேவன் மாறாதவர். இந்த கவலைகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டான். தேவ பிள்ளை, அவர் என்னை போஷித்து காப்பாற்றுகிறவர், ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறவர், என்னை எதுவும் அணுக முடியாது, என் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்கி வைத்திருக்கிறவர், நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத ஜீவனதின்னு பேசி பழகுங்க. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பன ஆண்டவரே, இந்த மாதத்துக்காய் நன்றி அப்பா. உடைய கிருபை தான் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது உடைய கிருபை தான். எத்தனை அன்பு நிறைந்த தேவன் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நிமிடமும் இவ்வளவு பெரிய ஆண்டவரே கர்த்தாவே, இந்த உயிர்கொல்லி நோயிலிருந்து பாதுகாக்கிறது உடைய கரம் ஆண்டவரே. எங்களை மாத்திரமல்லப்பா, உம்மை நம்பின ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் பாதுகாத்து வைத்திருக்கிறதுக்காய் நன்றி. உம்மை அறியாத ஜனங்களுக்காய் கூட நாங்கள் செபிக்கிறோம். உம்மை அறிந்து கொள்ளட்டும், இந்த பாதுகாப்புக்குள்ளாக வரட்டும், இந்த இரத்த கொட்டைக்குள்ளாக எங்கள் தேசம் வரட்டும். கிறிஸ்துவே தேவன் என்று அறியட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரை தொடங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்ற வார்த்தையை விசுவாசிக்கட்டும்.
இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாய் தேவ சமாதானமும் சந்தோஷமும் சுகபல ஜீவனும் ஆசீர்வாதமும் கடந்து போகும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்படி தேவைகளை சந்திங்க, வியாதிகளை குணமாக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க. ஒரு விசேஷமாய் மாணவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு பிள்ளைகள் எல்லாம் தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காய் காத்து கொண்டிருக்காங்க. தேர்வு எழுதாமலே தேர்வு எழுத காத்து கொண்டிருக்காங்க. அநேக பிள்ளைகள் பாதியில படிப்பு ஆண்டவரை நிறுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறாங்கப்பா. அநேக பிள்ளைகள் வெளிநாட்டிலிருந்து ஆண்டவரை படித்து திரும்பி வந்திருக்கிறாங்க. பிள்ளைகள் அநேகர் ஆண்டவரை வெளி மாநிலங்களில படிப்புக்காய் போனவங்க திரும்ப வந்திருக்கிறாங்க. இந்த படிப்பு காரியங்களில் இருக்கிற எல்லா தடைகள் மாறட்டும். அற்புதம் செய்யுங்கப்பா. வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுங்க, வேலை செய்ய பலனை கொடுங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க, திருமண தடைகளை மாற்றுங்க, பிள்ளை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தாவே விசேஷமாய் கர்ப்பஸ்திரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு இருக்கிறாங்க ஆண்டவரே, பயத்தோடு இருக்கிறாங்கப்பா. நீங்க கூட இருந்து ஏற்ற நாளில் சுகப்பிரசவத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து பாதுகாத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன். மருத்துவர்களை மருத்துவமனையில் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் இறங்கி ஆண்டவரே இந்த கொரோனா வேலை செய்கிற மனுக்குலத்தை காக்கும்படி செயல்படுகிற ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். ஊழியர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, சபை விசுவாச குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஊழியக்காரர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைக்குள்ளாய் எங்களை எல்லாம் மூடி மறைத்து குடும்பமாய் நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த எபினேசரே, நித்தமும் நடத்துகிற தேவனாகிய கர்த்தாவே, உடைய பாதத்தில் விழுந்து உமக்கு நன்றி சொல்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless.